சூப்பரா இருந்தது, நல்லா இருக்கு. நீ சொல்லு. சித்திரை திருவிழா சொல்ல வாங்க வேணும், சூப்பரா இருந்தது. அது இன்னும் வைப்லேயே போயிட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம், எப்பவுமே வருஷம் வருஷம் நல்லா இருக்கும். நாளைக்கு அழகர் பாக்குறதுக்கு நாளானைக்கு போறோம். இன்னைக்கு தேர் நல்லா பார்த்தாச்சு, நல்லா நேற்று பூப்பல்லாக்கு எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. கூட்டம் செம்ம கூட்டங்க, போன வருஷத்தை விட இந்த தடவை ரொம்ப கூட்டம். நல்லா வெயிலும் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராகவே இருக்கு. எல்லாம் வெயிலோட வெயிலா எல்லாம் பார்த்தாச்சு, சூப்பரா இருக்கு. வெயில தெரியலங்க, இந்த கூட்டத்துல வெயில் எல்லாம் தெரியல, எல்லாம் ஜாலியா வைப் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்றோம். ஆமா, இது எப்பவுமே ஒரு தனித்துவமானதாங்க இருக்கு, ஒரு யூனிக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். நம்ம கோயம்புத்தூர் அது ஒரு தேர், இது மதுரை தேர், அது ஒரு வைபா போகும். நல்லா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. ஆமா, நான் மதுரை தான். வருஷம் வருஷம் கண்டிப்பா தேர் பார்க்கறது, சித்திரை திருவிழாவை மிஸ் பண்ணவே மாட்டோம். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, இதுக்காக தனியாக டைம் ஒதுக்கி நம்ம வந்து திருவிழாவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மதுரைக்கு பெருமையே இந்த சித்திரை திருவிழா ஒன்று தான். ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, எல்லாருமே வந்து ஊர் பெருமை பேசுறவங்க தான். அதையும் எல்லாரும் ஒரு ஆசை, அது வந்து அந்த ஊர் பெருமை பேசும்போது ஒரு மனசுல ஒரு உற்சாகம் பிறக்கும். அது மாதிரி மதுரைனால யாரு கேட்டாலும், சின்ன பசங்களை கூப்பிட்டு கேட்டா கூட பயங்கரமா பேசுவாங்க, பேசுறதை கேட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆமா, இன்னைக்கு கூட்டம் நல்லா, எப்பயுமே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எல்லாமே இப்போ வர்றவங்க அவங்கவுங்க பிளான் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல வந்து சித்திரை திருவிழாவை என்ஜாய் பண்ணா நல்லா இருக்கும். தேரோட அடுத்து வந்து நாளைக்கு வந்து அழகர் அங்கேருந்து வராரு, அழகர்லேருந்து வராரு, எதிர் சேவை ஆற்றுக்கு அங்கிட்ட எதிர் சேவை நடக்கும். நாளை கழிச்சு தேர் அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு. அது அதை காட்டில் சூப்பராக இருக்கும், அது சொல்லவே வேண்டாம். அது வந்து பக்கத்துல இருந்து பார்க்குற காட்டில் தூரத்தில் இருந்து பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என் பேர் பெருமாள். நமஸ்காரம், என் பேர் அன்னபூர்ணிமா சசிகுமார். நான் திருப்பூர்ல இருக்கேன். என் சொந்த ஊர் மதுரை. திருவிழாக்கோசரம் தான் வந்தேன் நான். வருஷம் வருஷம் இந்த வருஷம் ரொம்ப கூட்டமாகவும் இருக்கு. எப்பவுமே எங்க திருவிழான்னா ஒரு தனி கெத்து தான். மதுரைனாலே ஒரு கெத்து தான். மதுரையாண்ட பெண்மணி, மதுரைக்கு தமிழ் அரசி, மதுரையில பெண்ணுங்கிறதுல ஒரு எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த பெண்மணின்னு தான் நாங்க உணர்றோம் மீனாட்சி அம்மனை. அதுக்கப்புறம் மீன் பிளஸ் ஆட்சி மீனாட்சிங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வருஷம். இன்னும் கொஞ்சமும் பாதுகாப்பு வேண்டும். ஏனென்றால் இந்த மதுரை மீனாட்சியில வந்து கொஞ்சம் கிரௌடு ஜாஸ்தியா இருக்கு. பிளஸ் இடம் கம்மியா இருக்கு, ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. சித்திரை திருவிழாங்கிறது வந்து தினமும் காலகால பெண்கள் ஒரே மாதிரியா எல்லாரும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அம்மா சொல்லிட்டு வந்தது ஒண்ணுதான். பாரம்பரியமா இது நாங்க நடத்திட்டு வர்றோம். ஏன்னா மத்த ஊர்ல எப்படியோ எங்க ஊர்ல வந்து இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடு மீறாம பெண்கள் இருக்காங்க, அந்த ஒரு ஸ்பெஷல் தான். இன்னொன்னு அழகர் ஆத்துல இறங்குறது வந்து அங்க வந்து உத்தரவு கேட்டுட்டு வந்துதான் அழகர் ஆத்துல இறங்குவாரு. அப்ப இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த விழாவுக்கு கூட பெண்கள் அம்மாவும் நாங்க எப்படி அம்மா எங்களுக்கு கத்து கொடுத்தாங்களோ நாங்க எங்க குழந்தைகளுக்கு நாங்க அதிகமா இருக்கு வருஷம் ஃபீலிங் தான். அது அனுபவத்துல தான் தெரியும், நம்ம சொல்லி அது புரிய வைக்கிறதுக்கு முடியாது. ஃபீலிங் தான். அந்த ஒரு தனி சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம், அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மற்ற ஊருக்கு நாங்க போனதில்லை சார். அந்த திருவிழா நேரத்தில் நாங்க வெளியில போனதில்லை. இங்கதான் நல்லா அனுபவிக்கிறோம். அந்த நிகழ்வு கூட்டம் நிறைய இருக்கும், அதனால போக முடியாது. நாங்கெல்லாம் போனதில்லை. அந்த கிராமத்துல இருந்து வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கு வழி விட்டு நாங்க போறதில்லை. அவங்களும் பார்க்கணும்ல, எல்லாருமே பார்க்கணும். எல்லாரும் சூப்பரா இருக்கும். கணேஷ்குமார். இந்த சித்திரை திருவிழானா தேரும், இந்த தேர் பார்க்கறதுக்காண்டி தான் எல்லாம் சேர்ந்து வர்றோம். இந்த கூட்டத்தையும் எல்லாருமே பார்க்குறோம், அது ஒரு சந்தோஷம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். இந்த மாதிரி லேடிஸ் வந்து சாமி நல்லா கும்பிடுறாங்க, அது சந்தோஷம். நல்லா இருக்கு எல்லாமே.
கூட்டம் பயங்கரம். அந்த கூட்டத்திலே நாங்களும் பார்க்கிறோம். சித்திரை திருவிழா கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேரோட்டத்துல சிவகணங்களோட வாத்தியங்களோட நாங்க அந்த ஒரு வைப்ரேஷனோட பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கோடி ரூபாய் நீங்க கையில கொடுத்தா எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதை விட மிகுதியான சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து எவ்வளவு பேர் குடும்பத்தோட வந்து இந்த தேர் திருவிழா பார்க்க வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது திருமலை நாயக்கர் காலத்துல இருந்து வைணவத்தையும் சைவத்தையும் இணைக்கிற ஒரு திருவிழாவா இருக்கு. இக்கரையில இன்னைக்கு வந்து தேர் நடந்திருக்கு. இன்னைக்கு நைட்டு தேர் தடம்பாக்க சுவாமி புறப்பட்டு வருவாங்க. நாளைக்கு கள்ளழகர் அங்கிருந்து கிளம்புவாரு. நாளைக்கு பாத்தீங்கன்னா அங்கே அக்கறையில வந்து எதிர் சேவை நடக்கும், அந்த திருவிழா நடக்கும். இதை காட்டிலும் அது பெரிய ரொம்ப வைப்ரேஷனோட இருக்கும். நாங்க மதுரை மக்கள்லாம் இந்த 10 நாள் திருவிழால எல்லா குடும்பமா இங்க வந்து எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மதுரையில மீனாட்சி ஆட்சி பெண்ணாடி பாக்குறீங்க, பெண் ஆட்சி எப்படி பாக்குறீங்க, திருவிழாவை கொண்டாடுறதா மக்களா நீங்க எப்படி பாக்குறீங்க? மதுரைனாலே மீனாட்சி ஆட்சி தான். அதே மாதிரி மதுரையில் உள்ள மக்கள் வீட்லயும் மீனாட்சி ஆட்சி தான். அதனால இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாரையும் நல்லா தெரியும். எல்லா பெண்கள்லாம் குடும்பத்தோட வந்துகிட்டு இருப்போம். அது நேத்து வந்து திருக்கல்யாணம் நடந்தது. எல்லா மக்களும் அந்த மஞ்சக்கயிறை மாத்தி அந்த வைபவம் முடிஞ்சிருக்கு. அந்த திருக்கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு விருந்தும் நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் அதுல அநேகம் பேர், லட்சக்கணக்கான பேர் அந்த விருந்துலையும் கலந்துகிட்டாங்க. இன்னைக்கு தேர் திருவிழா நடக்குது. இந்த தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான, இது வந்து உலக பிரசித்தி பெற்ற திருவிழா. இவ்வளவு எங்கேயுமே வந்து இப்படி ஒரு திருவிழா வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கொண்டாட்டம் நம்ம எங்கேயுமே காண முடியாது. இவ்வளவு தலைகள்ன்றது ஒரு எந்த ஊர் தமிழ்நாட்டில் எங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் 1 நாள் 2 நாள் தான் நம்ம பார்க்கலாம். இப்படி 15 நாளும் ஒரு 10 நாளும் தொடர்ந்து நம்ம இந்த திருவிழாவை இப்படி பார்க்க முடியாது. இப்ப பகல்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா தேர் தடம்பாக்க சாமி புறப்பட்டு வரும். அந்த இதுவும் பெரிய வைபவமா பெரிய திருவிழாவா இருக்கும். நாங்க மக்கள் அவளோட இரவும் காலையும் மாலையும் கலந்துக்கிட்டு எல்லாம் உற்சாகத்தோட கலந்துக்குவோம். மாவட்டங்கள்ல பல சாமிகளுக்கு திருவிழா நடக்கும். என்ன சிறப்பு சித்திரை திருவிழா வந்து எப்பொழுதுமே வந்து முன்னாடி காலத்துல வந்து தை மாசம் நடந்துகிட்டு இருந்தது. அது அறுவடை காலம்ன்றதுனால அதை வந்து திருமலை நாயக்கர் வந்து சித்திரையில வந்து அதை வந்து மாற்றி அமைச்சாங்க. சித்திரை மாசம்னா எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, அதனால தேர் இழுக்கிறதுக்கு மக்களும் வருவாங்கன்றதுக்காக அந்த திருவிழாவை சித்திரையில மாற்றி அமைச்சாரு. இது வந்து எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் கோடான கோடி ஜனங்களும் எல்லாம் வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒண்ணு கூடுற இடமா இங்க மதுரை வந்து